இப்ப வந்து கம்ருதீன் இருந்தா இந்த 4 செவுத்துக்குள்ள இருந்தா எதுவுமே நடக்காதானா? நோ! அப்படி நான் சொல்லல அப்படின்பாங்க. எம்மா நீ ஃப்ரெண்டுன்னு சொல்ற. No, உங்களுக்கு no, ஒருத்தர no. The புடிச்சிருக்கு. word is வெயிட், different. I will வெயிட், tell the வெயிட். exact நான் word. சொல்றேங்க. நான் உங்களுக்கு மேல பின் பண்றேங்க. வீடியோ பின் பண்றேங்க. Okay, அவங்க I'll talk. எக்ஸாக்ட்டா I'll talk later. அவங்க ஏ எக்ஸாக்ட்டா அதத்தான் சொல்லுவாங்க. அப்ப இங்க எனக்கு டவுட் வருது. நானே ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் குடுத்துட்டு, சரி ஓகேங்க. சரி அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க. உண்மையாலுமே அவங்க ஃப்ரெண்டா தான் நெனச்சிருக்காங்க. அப்படின்னு கூட ஐ கேவ் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அண்ட் அந்த கான்வர்சேஷன நான் குவிட் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இவங்களே தான் ஷி இஸ் கிவிங் மீ ஸ்பேஸ் ஃபார் ரூம் டூ டாக். நான் வந்து இந்த 4 செவுத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு அடல்ட் எங்க 2 பேத்துக்குள்ள என்ன வேணா நடக்கலாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லும் பொழுது, ஹவ் ஐ அம் சப்போஸ்ட் டு டேக் இட்? நான் ஏன் அத ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் திரும்ப சொல்றேன். நான் பார்க்கணும்? ஏன் நான் இல்லங்க பார்க்கணும்? நான் இருங்க சொல்றேன். இல்ல ஹரிஷ் நான் சொல்றேன். ஹரிஷ் பேசுங்க. இருங்க. இது நீங்க திருப்பி திருப்பி ரொம்ப பேசிக்ஸ்லயே வந்து ஒரு ரூல் போட்டு டெஃபினிஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. சி அவங்க இங்க இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்போ வந்து பார்வதி வந்து உன் மேல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க. வெளியில போயிட்டு நீ யாருன்னே எனக்கு பிடிக்காதுங்கிறாங்கன்னா அது உடனே பார்வதி மேல தப்பா? அவங்க சாய்ஸ் அது. கரெக்ட். அதே மாதிரி இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நாளைக்கு அவன் மேல எனக்கு எப்படி வேணா போலாம், அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி கிடையாது. அதை ஏன் இது இது ஏன் அது ஏன் வேற. கிடையாது? அது வேற. ஏன்னா நாங்க லவ் பண்றோம். ஏன் ஆனா நாங்க லவ் அஹ், பண்ணலன்னு சொல்றது அதுக்கு வேற. இல்ல டாம், இந்த அதுக்கு இன்னொரு வீட்ல வார்த்தை இருக்கு ஆடியன்ஸ் ஹரீஷ். பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வித் அஹ், பெனிஃபிட்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்னு இல்லங்க சொல்லக்கூடாது. ஓகே இது தேங்க்யூ இதுல Nice என்ன இன்னொரு word. தேங்க்யூ. வார்த்தை Nice இருக்கு. word you ஃப்ரெண்ட்ஸ் brought. வித் என்ன இல்ல பெனிஃபிட்னு இல்ல இது சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு தப்பு. ஓகே. இல்ல 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 நிமிஷம் ஏன் Nice, ஒரு ஃப்ரெண்ட்னு நிமிஷம் சொல்லிடுறீங்க? nice ஒரு word you நீங்க நிமிஷம் brought. இல்ல யாரை இல்ல I want to play. கேவலப்படுத்துறேன்றதுதான் நான் நான் தான் கைஸ் எல்லாரும் மியூட் பண்ண ரொம்ப ஓவர்லேப் ஆகுது ப்ளீஸ். ஹரிஷ் ப்ரோ ஒரு பாயிண்ட முடிச்சிடட்டும், அதுக்கப்புறம் டாம் எல்லாரும் அப்படி வரிசையா பேசுங்க ப்ளீஸ். ரொம்ப கீழே இருக்கு, உங்களுக்கு கயாட்டிக்கா இருக்கு, அதனால எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்காங்க. தேங்க்யூ. அன்மியூட் பண்ணி பேசுங்க ஸோ ஹரிஷ். அபி லெட் மீ கம்ப்ளீட் செய்யான் ஆக்சுவலா. செய்யான் செய்யான் அவர் ஹரிஷ் அவர் பேசவே விடல. நீங்க ஓ, அவர் அவர் பேசி பேசிட்டு இருக்காரா? முடிக்கட்டும். ஓகே ஓகே, லெட் அவர் ஹிம் டாக். பேசிட்டு ஓகே. இருக்காரு. சரி. இல்ல இது இந்த இந்த டெஃபினிஷன் பை த இது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச், அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். அந்த 2 பேரோட கன்சென்ட்டோட அது நடந்துச்சுன்னா எதுவுமே தப்பு இல்ல, ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரெண்டுன்னு ஒருத்தங்களை வந்து லவ்வர்னு சொல்லிட்டு நாளைக்கு ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதுன்றது கரெக்ட், ஃப்ரெண்டா இருக்கலான்றது கரெக்ட்னா, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நாளைக்கு அவங்களுக்கு வேற ரிலேஷன்ஷிப் மாறினா என்ன தப்பு? இது ரெண்டுமே வந்து சாய்ஸ் இல்லையா? என்ன இது இப்படிதான் இருக்கணும்னு? சரி, ஒருத்தங்களை அண்ணான்னு கால் பண்ணிட்டு நாளைக்கு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மாதிரி இன்னைக்கு வாழ்றவங்களே எவ்வளவு பேர் இருக்காங்க, உடனே அவங்க தப்பா? கிடையாது. அது வந்து இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் சம்திங் டு கெட் ஹோல்ட் ஆர் பிராண்ட் சம் ஒன். இப்படி சொல்லிட்டு அப்படி பண்ற, அப்படி சொல்லிட்டு இப்படி பண்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் கூட அவங்க ஏதாவது பேசியிருக்கலாம். இது ஆல்சோ அப்ளைஸ் டு பார்வதி. ஆனா பார்வதி பண்ணது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, உள்ள வந்துட்டு நீ எங்கேயாவது ஸ்லிப் ஆயிருவியாடா, எனக்கு அதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு என்னமோ ஆல்ரெடி சைன் போட்டு கொடுத்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீ எங்கேயாவது அது ரொம்ப வந்து பாக்குறதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சிறுபுலத்தனமா இருந்துச்சு. அந்த அதர் ஹேண்ட் வந்து அரோரா இஸ் மோர் கிளியர் இன் அ வே ஷீ கேன் பி வித்வுட் ஹிம். அதாவது வேணானா வேணாம், ஓகே தப்பு, நீ வந்து பேசினா கூட பேசு, அது எனக்கு பிரச்சனை இல்லைன்ற ஜோன்ல ஷீ இஸ் வெரி கிளியர் அண்ட் ஷீ கேன் சர்வைவ் தர். ஆனா அதை போக் பண்ணி திருப்பி திருப்பி ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் சச் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹிம், ஃப்ரெண்டு தான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஓகேவா? இப்போ டிக்ளேர் பண்ணது நாளைக்கு மாறலாமான்னா அது அது நான் சொன்ன மாதிரி செகண்ட் டாபிக். பட் இப்போ அவங்க டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமும் இல்ல இல்ல இது ஒரு ட்ரையாங்கிள், இல்ல இல்ல நீ வந்துட்டு என் புருஷனை இது பண்ண எவ்வளோ ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணாங்க அந்த டாஸ்க்லயும். அப்ப கூட ஷி வெண்ட் காம். அந்த டாஸ்கா இருக்க வரைக்கும் அவருக்கு அதை காமா ஹேண்டில் பண்ணி அதை விட்டு வெளில வந்தா. ஆனா அந்த நைட்ல வந்துட்டு ஷி கேவ் பெர்மிஷன் டு செக் இஃப் த ப்ராப்பர்ட்டி வாட் தே ஆர் செக்கிங் இஸ் தேர் ஆர் நாட். அத ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு அந்த பர்மிஷனை வச்சுட்டு அங்க இருக்க மத்த விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கமெண்ட் பண்றது வந்து இந்த கேம்ல அவங்க சேர்த்திருக்கவே கூடாது. அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு அவங்க கொடுக்கல. என்னென்னலாம் இருக்குன்னு செக் பண்ணி அதுல கமெண்ட் பண்ணி நீ ஏன் இதை வச்சிருக்க, ஏன் நீ அதை வச்சிருக்கல அப்படிங்கறது அவங்களுக்கு இரிட்டேட் ஆயிருக்கு. அதுலதான் அவங்க அஃபண்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஏங்க அந்த அந்த மத்தவங்களும் போட்டோங்கிறது அந்த நீங்க டீம்ல இருக்கவங்க செக் பண்ணாங்க, யாருமே கமெண்ட் பாஸ் பண்ணல. இவங்க என்ன ஆமா சொல்லிருக்காங்க, என் கேரக்டருக்குள்ள நான் கமெண்ட் பாஸ் பண்றேன். அந்த கேரக்டருக்குள்ள எத்தனை பேர் தான் நீங்க அந்த மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணீங்க? எத்தனை பேர் கபோர்ட் யூஸ் பண்ணும்போது பண்ணீங்க? அதே நான் அரோரான்னு வரும்போது மட்டும் நீங்க கமெண்ட் பாஸ் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு இன்டென்ஷன் இருக்குல்ல அரோராவை அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப நான் இல்ல, பேசலாமா ஹரிஷ்? நான் பேசுறேன். இப்ப நான் பேசலாம். டாம் எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும். எனக்கு 2 அரோராவை பாயிண்ட் பொறுத்த சொல்லணும். அளவுக்கு சொல்லுங்க. இல்ல, அரோராவை பொறுத்த அளவுக்கு ஃப்ரம் டே ஒன்ல இருந்து ஐ ஹாவ் பீன் அப்சர்விங். அவங்க வந்து துஷாரோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாங்க. துஷாரோட அவங்க பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் வந்து திரும்ப அதை வந்து சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. அரோராவுடைய ஸ்ட்ராட்டஜி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிகபட்சமான நாட்கள் இருப்பதற்கு சி நீட் சம் ஒன்.
அது வந்து டெஃபினெட்லி நாட் அ உமன், இட்ஸ் அ மென். அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. துஷாரை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல துஷார் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அவங்களுக்கு இன்னொரு கம்பானியன் தேவைப்படுதுன்றப்ப கமருதீன் வந்தாரு. அதனால கமருதீனையும் வந்து கேமுக்காக, நான் தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, ஐ எம் நாட் கேரக்டர் அசாசினேட்டிங் ஹர், கேமுக்காக சொல்றேன், அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் கமருதீனும் பார்வதி கிட்ட ஒவ்வொரு தடவையும் வந்து அடி வாங்கும் போது அரோரா வந்து அவனுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கடா, நீ ஹீரோவா வந்துருவ, நீ இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஆதரவா இருந்திருக்காங்க. இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். இப்போ அரோராக்கு வந்து புதுசா வந்து புனிதர் பட்டம் கட்டுறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த பொண்ணுனால ஒருத்தனோட கேமே ஸ்பாயில் ஆயிருச்சு. ஒரு பியூர் டேலண்ட் ஹாஸ் பீன் வேஸ்டட். அவன் வெளில போயிட்டான். அவனுக்கு அவ்வளவு திறமை இருந்தும் வீட்டுத்தலை ஆகுறான் முதல் முறையா துஷாரு. அந்த வீட்டுத்தள்ள பொறுப்பை கூட அவனால பண்ண விட முடியாம அவனோட என்டையர் ஃபோக்கஸும் நம்ம மேல இருக்கணும்னு சொல்லிட்டு அரோரா ஒரு கேம் ஆடி டோட்டலா அவன் ஃபோக்கஸை லாஸ் பண்ணி அவன் கேமுக்குள்ள அப்பதான் திரும்புறான். அந்த வீக் திரும்பின அதே வாரம் எவிக்ட் ஆகி வெளியில வந்தான். செய்யான் ப்ரோ, நீங்க சொல்றத பார்த்தா அரோரா தான் இருக்கிறதுலே பெரிய கேமர் போலயே. டைட்டில் ஃபார் இல்ல இல்ல அரோரா அவ்வளவுதான். இல்ல இல்ல நாலு அப்படி பேரை யோசிச்சீங்களா eliminate இல்ல இல்ல யோசிச்சீங்களா செய்யா நீங்க இல்லையா? இல்ல இல்ல நீங்க வந்து நீங்க என்ன ட்ரிகர் பண்ணது வாய்ப்பே கிடையாது. நான் ரொம்ப டீசெண்டா அவங்களுடைய கேம் பிளேயை பத்தி என்னுடைய அப்சர்வேஷனை சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ட்ரிகர் துஷார் பண்ணலங்க, நீங்க சொல்றது இல்ல கரெக்ட் இதே தானங்க. அரோரா அவங்க என்ன எல்லாரோட சொல்லியிருக்காங்கன்னா, கேமையே நீ இது போ பண்ணிட்டாங்கல்லங்க. இல்ல லெட் மீ கம்ப்ளீட். நீங்க வந்து ஹரிஷ்ட பேசுறப்ப என்ன குறுக்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எதுக்கு நான் பேசுறப்ப நீங்க குறுக்க வரீங்க? எனக்கு புரியல. லெட் மீ உங்களுக்கு கம்ப்ளீட். பாயிண்ட் தாங்க நான் எடுத்து கொடுத்தேன். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ என்னை விட்டு போயிட்டன்னா எனக்கு கானுக்குட்டி இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து அதை காமெடிக்காக சொல்லியிருப்பாங்கன்னு உணர்வு பரிசோதனைலாம் வேண்டாம். இட்ஸ் ஹர் ஸ்டேட்மெண்ட். கமருதீன் நீ என்னை விட்டு போயிட்டா எனக்கு கானுக்குட்டி இருக்கான். எதுக்காகனா அடுத்து கானுக்குட்டியோட ஒரு ஜோன்ல போயிட்டா அவங்க வந்து வீட்டுக்குள்ள அதிகபட்சமான நாட்கள் சர்வே பண்றது. சி நீட்ஸ் அ கம்பானியன். நான் அதை தப்பே சொல்லல. அவங்க வந்து ஃப்ரெண்டா பழகலாம், அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் வரலாம் கமருதீன் மேல, துஷார் மேலேயும் ஃபீலிங்ஸ் வரலாம். நாளைக்கு கானுக்குட்டியோட பழகி அது ஒரு 10 நாள் போனதுக்கு அப்புறம் வாட் எவர், அது வந்து நம்ம அவங்களோட பர்சனல் சாய்ஸ், அதுக்குள்ள நான் போகவே இல்லை. ஆனா அப்படி ஒரு கேம் அவங்க அவங்க வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் என்னுடைய அப்சர்வேஷன். அதான் நான் சொன்னேன். தேங்க்யூ. இன்னும் முடியலையே டாபிக் சிவன். இல்ல இல்ல இன்னும் ஒரே முடிகிற ஒரே மாதிரி ஒரு தெரியல பாயிண்ட் ஹரி. தான். எவ்வளவு இல்ல நேரம் நீங்களே பேசுவீங்க? ஒரே ஒரு பாயிண்ட் இத சொல்லிக்கிறேன். எவ்வளவு நேரம் நீங்களே பேசுறீங்க? இது டாபிக் குப்பை டாபிக் இது. இத கூட பேசுறீங்க. ப்ரோ இல்ல சிவன் ப்ரோ மட்டும் ஒண்ணே ஒண்ணு இன்னைக்கு சொல்லிக்கிறேன். இந்த வாரம் டாஸ்க் ஒரு ஸ்டேல்மேட் ஆயிடுச்சு. இந்த டாஸ்க வந்து எப்படி விளையாடணும்? பார்வதி கமருதீன் அரோரா பத்தியே பேசிருக்கீங்களே, உள்ள ஒரு வேலையே இல்லையா? இல்ல ஆக்சுவலா ஹரி ஹரிஸ் ப்ரோ நாங்க ஹரி ஷோ. ஹரி பேசவே இல்ல. நீங்களும் இது ஒரு வேலை ஷோ. இல்லாம தான் இந்த இங்க 3 வந்து பேரை பத்தி பேசி இங்க நீங்க 3 வந்து பேர் என்ன பேசிட்டு பெரிய இருக்கீங்க ஆளா ஹரி. போறீங்களா? இல்ல நீங்களும் இதை வேலை இல்லாம தான் கேக்குறேன். எங்க கூட வந்து உட்காந்து நானும் பேசிட்டு வந்து இருக்கிறீங்க. வந்து பேச ஹரி விடலாம் ப்ரோ, பாக்குறேன். நீங்க 3 பேருமே பேசுறீங்க. ஹரி ப்ரோ டென்ஷன் என்னையா ஆகாதீங்க. பண்றீங்க? ஹரி ப்ரோ ஆ? டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல இது ஒரு இல்ல ஷோ. ப்ரோ இது ஒரு நாங்க இல்ல ஸ்டேல்மேட்டான ஒரு டாஸ்க் இல்ல நடந்திருக்கு. ப்ரோ இத நீங்களும் இல்ல வேலை இல்லாம நான் தான் ப்ரோ சிவன், இங்க வந்து பேசிட்டு நான் இருக்கிறீங்க. சத்தியமா சொல்றேன், செம்ம காண்டாவது எனக்கு. இல்ல ப்ரோ இல்ல உங்களுக்கு பார்வதி ஒரு இல்ல பிளேயரு, இல்ல கமருதீன் ப்ரோ ஒரு பிளேயரு. ஒரு நிமிஷம். இல்ல யாரும் யோ இல்ல ப்ரோ என்னையா நீங்க பேசுறதுக்கு. போங்க, அதனால நான் கிளம்புறேன். ஃப்ரீயா விடுங்க. இல்ல எனக்கு ரொம்ப புரியலங்க. ஓவர்லாப் எதுக்குங்க வந்து ஆகுதுங்க. இன்சல்ட் பண்றாங்க? இல்ல எதுக்கு இப்ப வந்து இன்சல்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு இல்லங்க, எங்களுக்கு இந்த டாபிக் ஓவர்லாப் ஆகுதுன்னா, ஓவர்லாப் ஆகுதுன்னு பேசலாம். வேலை வெட்டி இல்லாம வந்து பேசுறாங்க. அது இல்லாம வந்து பேசுறாங்க. அப்ப இவங்கலாம் என்ன வேலை வெட்டியோட தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்களா? டாம் இல்ல டாம் இருங்க. எல்லாரும் டாம் வேலை வெட்டியோட வந்து இங்க டாம் உட்கார்ந்துருக்காங்களா? மத்தவங்களுக்கு அஃபண்ட் ஆகலையான்னு டாம் கேளுங்க. இல்ல பேசின வேற யாருக்கும் அஃபண்ட் ஆகலையான்னு கேளுங்க. இல்ல டாம், அவர் வந்து ரொம்ப நேரமா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப பேச எனக்கு முடியல, காட்டலங்க. அதனால நோ போய்கிட்டு நோ. இருக்கு. அத நீங்க சொல்லியிருந்து நீங்க ஹோஸ்டா நீங்க என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா கூட நான் ஸ்டாப் இல்லங்க, பண்ணிருப்பேன். அவரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு திரும்பி போயிட்டாருங்க. அதனால இப்ப திருப்பி வந்திருக்காரு. ரெண்டு தடவை வந்துட்டு வந்து போனாரு. திருப்பி அதே டாபிக் வந்து கரெக்ட்டுங்க. ரொம்ப எனக்கு லென்த்தா தெரியாது. போயிடுச்சு. 2 தடவை எனக்கு வந்துட்டு போயிட்டாரு. தெரியாதுங்க. நீங்க ஸ்டாப் பண்ணிருந்தீங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு அத கன்டின்யூ பண்ணியிருக்க மாட்டோம். சப்போர்ட்டிங் பாயிண்ட்ன்னு ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட்ட தூக்குறது எங்க ஆப்வியஸ்லி நான் ஒரு என்ன கான்வர்சேஷன் இதுங்க எக்ஸ்டெண்ட் ஆகும்ல. இல்லங்க, ஓகே ஓகே. ஏன்னா இப்ப நீங்க பேசி அன்ஃபில்டர்டு பேசி அனு பேசி இப்படி டாப் எக்ஸ்ட்ரா ஆயிட்டே போயிட்டே இருக்கு. இது நடுவுல பாயிண்ட்டுக்கு நான் நடுவுல வந்து இங்க சொன்னாலும் வந்து எல்லாரும் வந்து இருங்க, இந்த பாயிண்ட் ஆட் ஆகி போயிட்டே இருக்கு. நானும் ரொம்ப நேரமா இது வந்து அக்ரி டு டிஸ்அக்ரில முடிக்கலாம்னு உள்ள நிறைய டைம் வந்து பாத்துட்டேன், முடியல. சோ அதனால கீழே நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வெயிட் பண்ணவங்க நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பாங்க. இப்போ நிறைய ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்கவங்க அஃபெக்ட் ஆயிருவாங்க. சோ இது யாரும் பர்சனலா எடுத்துக்க வேணாம். அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி 2 தடவை ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வந்துட்டு போய் பேச முடியலன்னு இருக்கு. அது நான் கம்ப்ளீட்லி அக்ரி பண்ணிக்கிறேன். நான் அண்ட் ஐம் நீங்க சாரி ஹரி சொன்னதையும் ப்ரோ, நீங்க அக்செப்ட் ப்ளீஸ் பண்றேன் பேசல, ஹரி. நான் நான் கேட்கல. நீங்க சொன்னது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஸ்டாப் பண்ணியிருந்திருப்போம். பட் வந்து அந்த வார்த்தை வந்து ஹார்ஷா இருந்துச்சு. அது நல்லா இல்ல.
அதையும் நான் சொல்ல அவர் ஹர்ட் ஆயிருந்தால் கூட அவர் ஓகே வெயிட் ஓகே பண்ணியிருந்தாலுமே ஓகே தட்ஸ் டாம். நாட் குட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை நான் உங்ககிட்ட ஓகே அட்ரஸ் பண்றேன். அவ்வளவுதான். தேங்க்யூ 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 அபி. ஃபார் யா யா அண்டர்ஸ்டாண்டிங். யா தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ 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 பை. தேங்க்யூ. வீட்டுக்குள்ளதான் அடிச்சுக்கிறானுங்க, சல்லா பண்றானுங்கன்னா எங்கேயுமா என்னையா நடக்குது? இல்ல ப்ரோ, ஏன் எனக்கெல்லாம் ஒய் எனக்கு ஒய் திஸ் தெரியாது. மச் ஆஃப் ஆக்சுவலா ப்ராப்ளம்? 2-3 தடவை போயிட்டு ஒரு வந்திருக்காரு, எனக்கு நிமிஷம் ஒரு தெரியாது. நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் லெட் மீ ஃபினிஷ். இது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இன்னும் 1 வாரம் போனுச்சுன்னா இந்த டாபிக் பத்தி பேச மாட்டோம். 3 வாரம் போயிடுச்சுன்னா இந்த சீசனை பத்தியே பேச மாட்டோம். ஏன் அடிச்சுக்கிறோம்? சரியா? நமக்கு வந்து இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க மகாத்மா காந்தியை கொண்டாந்து உள்ள விட்டாலே அவர் கிரிட்டிசிசம் தான் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நம்ம அந்த அந்த லெவல்ல தான் இருக்கிறோம். புரியுதா? சொல்லுங்க. ஹலோ, ஏதாவது கேக்குதா இப்போ? பேசுறீங்களா? கேக்குது இல்ல இல்ல கேக்குது. சாரி, சொல்லுங்க. நடுவுல நான் டீ ஆர்டர் பண்ணி தான் வந்துட்டான். சரி, இப்போ இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எவன் ஜெயிச்சாலும் எவனுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஓகே, வீட்டுக்குள்ள அவங்க வந்து ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஷோ எல்லாம் ஆர்கானிக், இந்த சீசன் வந்து இன்ஆர்கானிக். ஃபர்ஸ்ட் இதை மைண்ட்ல ஏத்திக்கோங்க. பாக்குறதெல்லாம் போய் தான், பயங்கரமான இன்புட்ஸ் உள்ள போயிட்டு இருக்கு. இது நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த சீசன் ரிவ்யூ பண்ணாததுக்கு முக்கியமான ரீசனே அதுதான். நீங்க எல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்து பேசிக்கிறீங்க. நோ, டோன்ட். சண்டை போடாதீங்க. எல்லாம் ஒன்னா ஒன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும், ஜாலியா பேசுவோம், ஃபன் பண்ணுவோம். வை? இப்பயே சண்டை போடல ப்ரோ. எல்லாரும் பண்ணாதான் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்ன ஹரிஷ் ப்ரோ இல்ல ஒரு அன்பில்டா படத்துல கொஞ்சம் திடீர்னு பேசுறீங்க. சமுத்திரகனி வந்து எல்லாத்தையும் சரி பண்ண மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்க. அப்படியா? இல்ல ஆக்சுவலி ஹரிஷ், அதான் நான் சொல்ல வரேன். ப்ரோ இது இப்ப ரொம்ப கூட சீரியஸா எடுத்துக்கிறாங்க, அது ரொம்ப ஹெல்தியா தான் சீரியஸா போச்சு ப்ரோ. எடுத்துக்கிறாங்க எல்லாமே. ரொம்ப இதெல்லாம் போல ப்ரோ. இல்ல இல்ல, கரெக்டா நான் உள்ள வரேன். உள்ள வரும்போது டமல் டிமில் டமல். இப்பதான் எபிசோடு பார்த்து முடிச்சேன். நான் உங்கள்ட்ட சொன்னல, நான் இன்னும் எபிசோடு பார்க்கல அப்படின்னு. எப்படி இருந்துச்சு? அப்புறம் நான் போயிட்டு எபிசோடு பார்த்தா காய்ச்சி பூச்சுன்னு கத்திட்டு இருந்தானுங்க. காது வலிக்கலையா? செம்ம வலி. திருப்பி அப்புறம் என்னடா அப்படியே எபிசோடுக்குள்ள பார்த்துட்டு வந்துட்டோம் என்னடா அப்படி. டென்ஷனா நின்று இங்க வந்தா இங்கேயும் லபதிப்பா என்னடா இது, ஐயா எங்க போனாலும் இப்படியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அதான் அந்த சமுத்திரக்கண்ணி எட்டி பார்த்துட்டாரு போல இருக்கு. திருப்பி சனிக்கிழமை ஸ்பீக்கர் கொண்டு போறாரா விஜய் சேதுபதி? ஆ? ப்ரோ, திருப்பி சனிக்கிழமை ஸ்பீக்கர் கொண்டு போறாரா? ஸ்பீக்கர் கொண்டு போறாரு இல்லைன்னு தெரியல. சீரியஸா சொல்றேன் கைஸ், ம். உண்மையாலுமே இன்னைக்கு ஷோலாம் பார்க்கும்போது ஐயோ செம்ம ஃபர்ஸ்ட். இல்ல bro. ஆர்கானிக்காவே கிடையாது. அவர் வேற கூப்பிடுறாரு பிக் பாஸ் அத்தனை வாட்டி. பிக் பாஸ் எல்லாம் மதிக்கிறதே இல்லைங்களாம். எடிட்டிங்லயே அத்தனை வாட்டி வருதுன்னா ஐ டோன்ட் நோ, லைவ்ல பார்க்கும்போது எத்தனை வாட்டி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதனாலதானே அப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாரு. யாரு? நேத்தா? ம். நான் நேத்தே சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் வச்ச ஸ்டேட்டஸ் இன்னைக்கு மக்களே, நாளைக்கு வேற மாதிரி இருக்கும் சம்பவம் அப்படின்னுமா? புரிஞ்சிருச்சு. Imad, ம். you were saying something, right? You were taking chemistry class. Inorganic, organic லாம். ஆ, அதுல ஒரு third branch ஒன்னு இருக்கு. The third branch of chemistry is ம். called physical chemistry. ஓகே. அதான் நடக்குது. இன்ஆர்கானிக்கோ நடக்கல, ஆர்கானிக்கோ நடக்கல. Physical chemistry போயிட்டு இருக்கு. Sorry, I just had to make fun of my chemistry class. I was a very bad chemistry student, guys. நானும் தான், அதுல நான் வந்து ஃபெயிலாக படிப்பேன் அது. ஐயோ வரவே வராது. I was so good at physics, but chemistry was my worst subject. And the nightmare was இது ஆனா ஒன்னே ஒன்னுத்துல நல்லா மார்க் எடுத்திருப்பேன். அது அந்த part was the physical chemistry because அது only formulae யூஸ் பண்ணி மார்க் எடுத்துடலாம். மற்றதுல I used to be really really bad. So I just wanted to bring that. It just reminded me of my college days. அவ்வளவுதான். ஓகே. ப்ரோ, ம். டிஎம்ல மட்டுமா சொல்லுங்க யாருன்னு. என்னதுப்பா இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் எதுக்காக பிக் பாஸ் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாருன்னு? இன்னும் நிறைய புரியுது. விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன், சொல்ல முடியல. மேக்கர்ஸும் அப்படியா? செம்ம கன்ல இருக்கிறாங்க. இந்த வாரம் போட்டு சொல்லுங்க இந்த இமாத், வாரம் சொல்லுங்க போட்டு இமாத். இல்ல ஆக்சுவலா லீக் பண்றதுனாலே மாத்துறானுங்க. எனக்கு அதான் பயமே. இருக்கட்டும், இப்படியே சரி, இருக்கட்டும். எனக்காவது டிஎம்ல செஞ்சு சொல்லுங்க. லீக் பண்ண வேண்டாம், ஃபுல்லா சொல்ல வேண்டாம், ஏதாச்சும் இல்ல கொஞ்சம். இல்ல, மேக்கர்ஸ் ஆர் வெரி 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 ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஓ, I know, yeah, it's disgusting, man. இல்ல இமாத் ப்ரோ, அகைன் நீங்க இந்த அந்த ஓவரால் செட்டப் இவனுங்களோட பட்ஜெட்டை பாத்தீங்கன்னாலே ரொம்ப கீழே போயிட்டே இருக்கா. அதுவும் அதுலயும் இல்ல இல்ல தெரியுது. இல்ல பிரதர் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் ஓப்பனா உடைக்கட்டுமா?
ம். பிரஜின் அண்ட் சாண்ட்ராக்கு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் 2 பேருக்கு சேர்த்து. அப்பனா அவங்க டேஸ் ஆர் லிமிட்டெட்ன்னு தான் அர்த்தம் இமாத். அப்படிலாம் கிடையாது, அவ்வளோ துட்டு அப்படிலாம் குத்தாங்கன்னா கிடையாது, அப்படிலாம் கிடையாது. See, they have lot of sponsors, they have lot of money. Yeah, that I noticed, yeah. Lot of ம். sponsors. அப்புறம் ஏன் அந்த நெக்லஸ கூட இவ்வளவு கேவலமா அதுக்கு போடுற பாக்ஸ்ல எதையோ தடவிலாம் ஒட்டி வச்சிருக்கானுங்க, பாக்குறதுக்கே ரொம்ப லோ பட்ஜெட்டா போகுது. இல்ல உங்களுக்கு செட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா செட் எல்லாமே அப்படிதானங்க இருக்கும். போன சீசன்ல இது 7th சீசன்ல கிளாஸ் உடைஞ்சதுல செட்டு அந்த கதவுல சினிமா. ஆமா ஆமா நீங்க ம், சினிமாவை ம். பொறுத்த வரைக்கும், மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்குற செட்டு பார்க்க மட்டும்தான் அழகா இருக்கும், அனுபவித்துக்கிறதுலாம் கிடையாது. யா யா இல்ல ஒரு அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஏதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா பாக்குறதுக்கு ஒரு ஒரு இதா இருக்கும்ல, ரிச்னஸா இருக்கும் எல்லாமே அப்படிங்கிறது உங்களுக்கு தான். வந்து பார்க்கறதுக்கு மட்டும்தான் அழகு சாதனம் தான் அவங்க வச்சிருக்காங்க. ம். அவங்க யூஸ் பண்ற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். மத்தபடி இப்ப பாருங்களேன், அவங்க அந்த இடத்துல என்னென்னமோ அந்த ஃப்ளவர் வாஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. அதுலலாம் இவங்க கையே வைக்க மாட்டாங்க பாருங்க, எப்பயுமே சும்மா கூட எடுத்து விளையாட மாட்டாங்க. ம். ஸோ அதெல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க, எப்பா அது அது மாதிரி அது கிடையாது, அது அது மாதிரி அப்படின்னு ஃபோம்ல பண்ணி வச்சிருக்கோம், தெர்மோகால்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கா டேய் அப்படின்ட்டுருவாங்க. ம். இமாத் ப்ரோ, அப்ப அந்த பிரச்சனை தூக்கி போட்ட மேல இடத்துக்கு மேல ஏறினா அது உடஞ்சிருமா? ஆமா நேத்தே சொன்னாரு ப்ரோ. புக்கம் ப்ரோ கண்டிப்பா நேத்தே ப்ரோ, சொன்னாரு. நேத்தே கண்டிப்பா சொன்னாரு. ப்ரோ. நேத்தே ப்ரோ இமாத் ப்ரோ சொன்னாரு. ப்ரோ ஜிப்சம் இருக்குல்ல, எத்தனை பேருக்கு ஐடியா இருக்கு அதுல? எது ப்ரோ? ஜிப்சம். ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, எத்தனை பேருக்கு ஐடியா இருக்கு அதுல? அது வால் மாதிரி வச்சா நல்லா இருக்கும், ஓங்கி ஒரு ஒரு உத விட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். பார்க்க செவுரு மாதிரியே தான் இருக்கும், ஆனா அது செவுரு கிடையாது. அதுதான் they use in most sets when they make எக்ஸாக்ட்லி sets எக்ஸாக்ட்லி because it's very easy to dismantle. எக்ஸாக்ட்லி. அதை நீங்க ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். இமாத் ப்ரோ, உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின். இந்த சீசனை வந்து இன்ட்ரெஸ்டிங் பண்றதுக்காக சீக்ரெட் ரூம் அந்த மாதிரி ஏதாவது பண்ண சான்ஸ் இருக்கா? இதுக்கு மேல சீக்கிரட் ரூமா? சீரியஸா என்னன்னா மேடம், இது எப்படியாவது இது முடிச்சு விடுங்க, ஐயோ முடியல எங்களால அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 75 டேஸ்லயே முடிச்சு விட்டா சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு சேதுபதி சாருக்கு தான் ரொம்ப பாவம் பார்க்குறேன். நான் வந்து ஐ எம் என்ன வேணா சொல்லிட்டு போங்க, ஐ எம் தி வெரி ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் சீசன். Why? பிகாஸ் ஐ எம் நாட் டூயிங் எனி ரிவ்யூ ரைட். Oh yeah, that is for sure. யா அப்புறம் உங்களோட என்ன ஃப்ரெண்ட் இருப்பாங்களே ஆண்டவனா சுபா, அவங்க ஆண்டவனா என்ன பார்த்து ஆச்சு? காப்பாத்தி விட்டான் என்ன. How is சுபா? சுபா இஸ் குட். Okay, cool. பாவம் இந்த Master of ஸ்பேஸ் நடத்துற ஹோஸ்ட் வந்து பிக் பாஸ் மாதிரி சண்டை நடக்குது, சண்டை நடக்குது, ப்ரோமோ கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. நான் உள்ள புந்த ஹரிஷ் நான் உள்ள புந்தேன், இவன் ஒருத்தன் உள்ள பிலாசபி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறா, யாரா இவனை ஏன்டா உள்ள விட்டீங்க, ஸ்பேஸ்ல கூட்டம் குறையிறே. ஏன் ப்ரோ நீ வேற? இல்ல கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, பஞ்சாயத்து முடிஞ்சு கிளம்பி போ இமாத் ப்ரோ வந்து. இல்ல ஆக்சுவலி கைஸ், இங்க எதுக்கு சண்டை போடுறேன்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம வந்து இந்த அணி அந்த அணி இந்த அணி அந்த அணிலாம் சண்டை போடுறாங்க. அண்ட் ஃபால்ஸ், எல்லாமே ஃபால்ஸ். உண்மையா இருக்குமா அப்படின்னா நீங்க பேசி பார்த்தா தான் தெரியும் அது உண்மையா பொய்யா அப்படின்னு. அதெல்லாம் தெரியாம யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லி அதை நம்பிட்டு, இவங்க என்னமோ சொல்றாங்க அதை நம்பிட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துருக்கேன், என்னை பத்தி பேசுறது. பட் நான் அவங்கள்ட்ட போயிட்டுலாம் சொல்லணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாதுல்ல, நம்ம இக்னோர் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம வீணும் இல்லை நம்ம யாருன்னு. எதுக்கு தேவையில்லாம நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்து நம்ம ஏன் இங்க நான் பார்க்குற ஐடிஸ் எல்லாமே வந்து ஃபார் ஷுர் ஒரு 3 to 4 சீசன்ஸை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த ஐடிஸ் எல்லாமே இந்த ஸ்பேஸ் வரதுக்கு முன்னாடியே. ஸ்பேஸ்லாம் எப்போ வந்துச்சு அபி? சீசன் 6ல தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஹலோ பேசுறது கேட்கலையே. சரி, வேற யாராவது சொல்லுங்களேன். 6ல தான் இமாத் வந்துச்சு. ப்ரோ 6ல இருந்து இருக்கு ப்ரோ ஸ்பேஸ்லாம். அதான் அசீம் சீசன்ல சீசன் இருந்து. 6, அதான் சீசன் 6ல தான் இந்த ஸ்பேஸ் ஆரம்பிச்சது, கரெக்டா? யா இல்ல சீசன் 5ல கூட பேசணும்பா. சீசன் 5ல பிரியங்கா இருக்கும்போது கூட ஸ்பேஸ் இருந்தது, கரெக்ட்? சீசன் 5ல கூட இருந்தது ஐ பிலீவ்.
ஐம் நாட் ஷூர். இமாத், ம் இங்க அனீலாம் இல்ல இமாத். ஒன்லி ஆனீஸ் are there. இமாத் வெட்ட ப்ரோ ஆனீஸ் கேக்குதா? are there. Seriously. சீசன் 5ல இருந்தது ஆக்சுவலி. எஸ் கரெக்ட். ரியாவும் அதான் அதான் சொல்றாங்க. சீசன் 5ல இருந்து இருக்கு. ஆமாமா சீசன் 5 நல்ல ஞாபகம் இருக்கு. அது ஏன்னா பிரியங்கா குரூப்ல என்ன வச்சு அடிச்சாங்க. அப்படியே அடி வாங்குனீங்களா ப்ரோ? அதான் நான்லாம் அடி வாங்கின ஏரியாவே கிடையாது. ஐயோ இமாத் நீ ப்ரோ கேக்குறத பார்த்தா இமாத் அடி ப்ரோ ரொம்ப பலமா பாஸ் அந்த மாதிரி இருக்கு. இமாத் ப்ரோ அதெல்லாம் அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா ஒரே விஷயம்தான். 7th சீசன்லயா இல்ல 6th சீசன்ல ஒரு டிபி வச்சேன் மஞ்ச சட்டை. அப்ப இருந்து நான் மஞ்ச சட்டை பிராண்ட் பண்ணிட்டானுங்க. அதனால நான் மாத்தவே இல்லையே. எவ்ரி ஒன் ஷுட் நோ மஞ்ச சட்டைனா அது இம்மாதிரின்னு எல்லாத்துக்கும் தெரியணும். அதுக்காக நான் மஞ்ச சட்டையை தான் வச்சிருக்கிறேன். இமாத் ப்ரோ எல்லாம் பேசுறாங்கன்னா நான் மாத்தவே இல்லையே. தட் இஸ் இஃப் யூ பீப்புள் ஆர் கிவிங் மீ தட் ஐடென்டிட்டி, எஸ் ஓகே ஐ எம் ஹாப்பி, ஐ வில் டேக் இட் அண்ட் ஐ வில் கீப் இட். அவ்வளவுதான். Brand. அம்பிகா You became a இமாத் ப்ரோ brand. அஞ்சலி இந்த ஒரே எக்ஸாக்ட்லி. நிமிஷம். அஞ்சலி ஒரே நிமிஷம். அபிக்கு பேசுறாங்க. Okay, okay, அம்பிகா okay. பேசுங்க. ஆ ஓகே ஓகே. இல்ல இமாத் ப்ரோ நான் பேசுறது கேக்குதான்னு கேக்குது கேக்குதான்னு கேக்குது கேக்குது சொன்னீங்க. அப்படி. இல்ல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நானும் விக்னேஷும் ஹரிஷ் ப்ரோ இந்த மாதிரிலாம் வச்சு பரபரப்பா கொண்டு போய் இங்க பாருங்க எப்படி ஆயிடுச்சு போன். பாத்தீங்களா? நிறுத்துங்கப்பா, நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி. நம்ம we are all brothers நிறுத்துங்கப்பா. and sisters அப்படின்னு வந்து முடிச்சு வச்சுட்டீங்க. ஆக்சுவலா அது உண்மையா இல்லையா? அஞ்சலி சொல்லுவாங்க மகாத்மா காந்தியை தூக்கி இப்போ உள்ள விட்டா கூட கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். ஐயோ நான் அழுதே போயிருவேன். ஆனா அபி, நான் சொல்றேன் அபி, இங்க வந்து சொல்லுங்க. விக்னேஷ் இவங்க ஹோஸ்ட் பண்ற ஸ்பேஸ்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் கூட நேஷனல் லெவல்ல ஒண்ணு நந்துன்னு இருக்கு. பூட்டன் சார் வந்திருக்காரு, அதுக்கு கூட அவ்வளவு அடிச்சுக்க மாட்டாங்க. இங்க வந்து போட்டு அடிச்சிட்டு இருந்தோம். ஐ வாஸ் லைக் கைஸ், யூ கைஸ் ஹவ் மேட் இட் மேன் அப்படிதான் சொல்லிச்சு. ஆனா இமாத், லெட் மீ டெல் யூ சம்திங். நான் சீசன் 7ல தான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். பட் மை சிஸ்டர் வந்து ஹூஸ் இன் சென்னை, அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க அப்பதான் ஐ ஸ்டார்டட் ரியலி வாட்சிங் யூடியூப் ரிவ்யூஸ். ஆனா அவங்க சொன்னது வந்து she pointed actually only to you. You used to host along with Hari. அவங்கள பார்த்துட்டு அப்புறம் தான் I got a feel for it. So அப்ப you used to do a really good job. So maybe next அடுத்த சீசனுக்கு நீங்க பண்ணுங்க. ஏன் இந்த விபரீதாச என்ன போட்டு அப்புறம் எதுக்கு? நாங்களும் வந்து ஜாலியா இருக்கேன். அடிப்போம். இப்பெல்லாம் நல்லா பழகிட்டோம், யாரை எப்படி எந்த கட்டை வச்சு அடிக்கணும்னு. போற போக பார்த்தா அடுத்த சீசன் இருக்குமா? அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. இது நாம வந்து அதை பத்தி நெகட்டிவ் பேச அவங்களுக்கு பாசிட்டிவ் தானே ப்ரோ. பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட். இந்த டைம்ல எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம் இந்த ஸ்பேஸ்ல? 478 people are there. அதுவும் At the நான் end of the day, ஃபீவரோட பேசிட்டு இருக்கேன் கைஸ். பாத்தீங்களா இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் ஃபீவரோட 1 or 2ல இருந்துலாம் ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படிங்கும் போதெல்லாம் அவங்க அதெல்லாம் அப்பா வேற லெவல் தெரியுமா என்ன ஃபாரின் லேடி அது எப்படி மேக்கப் பேசிக்குவாங்க பண்ணிட்டே பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. பாருங்க இந்த மாதிரிலாம் ரெஜிஸ்டர் பண்ண அங்க இதெல்லாம் வச்சு அங்க ஸ்பான்சர் ஏத்துவாங்க. யூனோ கைஸ் திஸ் சிகாகோல இருந்து பாக்குறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல 1 or 2 ஃபீவர் வச்சுலாம் எங்களுக்கு பாக்குறாங்க தெரியுமா. ஸ்பேஸ் ரெக்கார்டிங் ஸ்பேஸ்ல இருக்கு. இங்க பாருங்க நாங்க இங்க ஷோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா என்ன பேசுறாலும் போட்டு காட்ட மாட்டானுங்க. சரி இமாத் ப்ரோ, ஹரி ப்ரோ அடிக்கிறது முன்னாடி அவரை ஒரு தடவை பேச சொல்லிடலாம் ப்ளீஸ். நண்பா என்ன நண்பா என்னாச்சு உனக்கு? இல்ல வேற ஒண்ணும் இல்ல. சாரி அபி, சாரி விக்னேஷ். நதிங் அகைன்ஸ்ட் சியோன். இல்ல ப்ரோ, நீங்க வந்தப்போ நான் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் அந்த நேரத்துல எல்லாம் இல்ல ஆக்சுவலா என்னன்னா சாரி ப்ரோ. இல்ல ஆக்சுவலா என்னைக்குமே வந்து நம்ம இந்த ஸ்பேஸ்ல வந்து ஃபன்னா பேசுவோம். நம்ம இந்த வாரம் டாஸ்க் பத்தி பேசுவோம், யார் டாஸ்க் ஒழுங்கா பண்ணலன்னு பத்தி பேசுவோம். அடுத்த நாள் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேசுவோம். என்னன்னா நான் ஒரு மணி நேரமா வந்து நான் ஆக்சுவலா வெளில போயிட்டு ஷோ இப்பதான் நானும் பார்த்து முடிச்சேன் ஆக்சுவலா. ஓகே, ஸோ அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு தான் நான் 2 தடவை வந்தேன். 2 தடவையும் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணேன், மைக்கை ஓபன் பண்ணி பேசல. அதுக்கப்புறம் நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் பேசலாமான்னு கேட்டேன். அப்பயும் வந்து வெயிட் பண்ணுங்க பேசுங்க போன்னு வேற சொன்னாங்க என்ன. அதுக்கப்பயும் பேசல. நான் ஒரு தடவை வந்தேன், இதை பத்தி பேசுனீங்க, போயிட்டேன். திருப்பி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்தேன், திருப்பி இதே பத்தி பேசுறீங்க. ஆக்சுவலா கமருதீன், பார்வதி, அரோரா பத்தி பேசுறதுக்கு இட்ஸ் 10 நயா பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயம். 3 பேரும் அவங்க 3 பேரும் கான்டென்ட்டுக்காக தான் பண்றாங்கன்னு அந்த 3 பேருக்குமே தெரியும், நம்மளுக்கும் தெரியும். சரிங்களா, அதை பத்தி நம்ம பேசவே வேணாம். அவங்க பண்றதே வந்து நம்ம ஒரு மாதிரி பார்க்கணுன்றதுக்காக தான் பண்றாங்க.
ஓகேங்களா? இது சீரியஸா பேச வேண்டிய விஷயமே கிடையாது. நம்ம இன்னைக்கு என்ன பேசணும், செயினை எப்படி ஏன் எடுத்தாங்க, எடுத்து பிரஜன் தூக்கி போட்டது ஒரு ஸ்டேல்மேட்டா போச்சு, ஷோல கண்டினியூ பண்ண ஆக்சுவலா முடியல. ஹரி ப்ரோ அது மாதிரி ஹரி ப்ரோ யாராவது நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க ப்ரோ வளர்த்து அதெல்லாம் ஒரு 1 மணி பேசிட்டோம் நேரம் ப்ரோ. முன்னாடி ம். அதை ஃபுல்லா பேசி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது ஓ ஜென்ரல் அப்படியா? டிஸ்கஷன். அப்ப நான் நீங்க லேட்டா லேட்டா வந்தேனா? வந்துட்டீங்க. கரெக்ட். நாங்க அதை பேசி ஓ ஓகே. ஆத்தி அதை முடிச்சிட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டாபிக் உள்ள ஓ போனோம். அரே ஓகே ஓகே. அரே நான் அவங்க பேசிட்டு இருக்கும்போது நீ நான் வந்து காரசாலத்துல உட்காந்து ஆப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிட்டுட்டு இருந்தோம், தெரியுதா? ப்ரோ ஐயோ, அதான் உண்மை. ஆக்சுவலா நானும் அவனும் ரெஸ்டாரண்ட்ல இருந்தோம். வாங்க ப்ரோ. சீ பாருங்க, நீங்க ரைட் ரைட் அவசரப்பட்டு ரைட். எங்களை திட்டிட்டீங்க. நாங்க அதெல்லாம் பேசலன்னு. அதுக்கு ஒரு பெரிய இல்ல சண்டைலாம் முடிஞ்சிருச்சு. இல்ல இல்ல அபி, இல்ல அபி, நீங்க வேற ஏதாவது பேசினாலும் இந்த 3 பேரையும் பத்தி பேசவே வேணாம் அபி. இது இது இதுல ஒண்ணும் இல்ல, தூக்கி அப்படிலாம் போட்டுருக்கானுங்களா, அது இல்லையே, மாதிரிதான் இது. அப்படிலாம் கிடையாது. நாங்க பேசுவோம். ஹவு என்ன ஹவு என்னது இது? இன்னொன்னு நாங்க பேசுவோம். முத்திரகனி சார் நீங்களே இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல அப்படிலாம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்த பத்தி பேசலாம், நமக்குள்ள சண்டை வேணாம் தான் நான் சொல்றேன். இப்ப ஹரி என்ன சொல்றேன்னா, அது அவங்கள பத்தி பேசாதீங்க அப்படிங்கிறாரு. என்ன அடோரா இருக்கிறதுனாலயா? சரி இமாத் ப்ரோ, அந்த மேல நெக்லஸ் தூக்கி போட்டாலும் பிரச்சனை, அந்த ட்ரோன் வச்சு எடுத்துடலாமா? எது இது? ட்ரோன் வச்சு எடுக்க ட்ரை பண்ணலாமான்னு கேட்டேன். ட்ரோன்லாம் இல்லைங்க, பின்னாடி அந்த சைட்ல இருந்து மேல வரதுக்கு வழி இருக்கே. அப்படியா? இவங்க போக முடியாது, இவங்க போக முடியாது, ம் இவங்க போக முடியாது. ஜிஆர் சார் வந்திருக்கீங்க. ஜிஆர் சார் நீங்க பேசுங்க. நீங்க ஜி, செயின் அந்த கோச்சுக்காதீங்க. எடுத்துட்டாங்க. செட்டு அந்த செட்டு எடுத்துட்டாங்களா எப்படி இருக்கும்? ஜி அந்த செட்டு எப்படி இருக்கும்னா, எடுத்துட்டாங்களா? ஹரி ப்ரோ? எடுத்துட்டாங்க, பிக் பாஸ் டீம் எடுத்துட்டாங்க. அதான் அவங்க பின்னாடி இருந்து, ஏன்னா அந்த வீடு இருக்குல்ல ஜி, ஆமா ப்ரோ. அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வெளியில எக்ஸ்போஸ்டு. ஆமா. ஓகேவா? அந்த ம் மொத்த வீடும் உங்களுக்கு வந்து அந்த ஆஸ்பெஸ்டஸ் ஷீட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளதான் இருக்கு வீடு. புரியுது. அது ஒரு ஃபுல் செட்டு, ம் ஃபுல்லா ஆஸ்பெஸ்டஸ் இருக்கும். பாதி வந்து வீடு, அதுக்கு பின்னாடி அதாவது முக்காவாசி கூட வீடுன்னு சொல்லலாம். அதுக்கு பின்னாடி வந்து குட்டி 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 குட்டியா ரூம்ஸ் இருக்கும். ம் அதுல தான் இந்த டாஸ்க் டீமு, இந்த வாட்டரு, இந்த ஸ்டோரு, இந்த சாமான் அனுப்புறது, ம் இந்த காஸ்டியூம், அது எல்லாமே அங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருவாங்க ஒவ்வொரு இடத்துல. அங்கதான் ஒவ்வொரு டீமும் உட்காந்துருக்கும் சைலண்டா. ம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த டோர் ஆக்சஸ்ல அவங்க போயிட்டு வச்சுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இன்னொரு செட் இருக்கு, அங்கதான் உங்களுக்கு வந்து இது நடக்கும். தெரியும் ப்ரோ. எனக்கு வீக்கெண்ட் ஷோஸ் அங்கே நடக்கும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் இருக்கேன். ஸோ அந்த வீடே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஷீட்டுக்குள்ள தான் இருக்கு. ம் வெறும் அந்த என்ட்ரன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெளியில எக்ஸ்போஸ்டு. அப்போ அந்த சைட்ல இருக்குல்ல, அந்த நீங்க அந்த செட்டு போயிருப்பீங்க, சைட்ல பாத்தீங்கன்னா பாருங்க, மேல ஏணி போட்டு அந்த ஆமா ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு மேல அந்த சைட்ல அந்த ஏசி வைக்கிறதுக்குலாம் அங்க வச்சிருப்பாங்க தெரியுமா? ஆமா ஆமா, சவுண்ட் வந்துட்டே இருக்கும். நான் இது வரைக்கும் போனதே இல்லை. அப்படியா? ஆமா, பட் ஆனா இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான். அங்கிருந்து நீங்க அங்கிருந்து உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஜிஆர் சார் பேசுறீங்க சார். ஜிஆர் சார். ஜிஆர் ஜிஆர் சார் மியூட்ல இருக்கீங்க. இல்ல தூங்கிட்டீங்களா? நாங்கெல்லாம் பேசுறது கேட்டு. ஓகே சரி, பவானி பேசுங்க. பவானி. இந்த வீக் யாரு எவிக்ட் ஆவாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? நிறைய ட்வீட்ஸ் பார்த்தேன் இந்த டைம், ஏதோ ஒரு பெரிய ஆளை தூக்க போறாங்க அப்படின்னு. ஸோ விஜய் பார்வதி யார் எடுத்தாங்க. அவன்? ஏன் சும்மாவே இருக்காம இந்த மாதிரிலாம் ட்வீட் போட்டு வந்து கிளப்பி விட்டு பெரிய, எனக்கு வேற ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறான், கொளுத்தி விட்டு நீங்க போய் டூர் போயிட்டீங்க அப்படின்னு. சரி, நான் கொளுத்திலாம் போடலடா. பார்வதி தான் எவிக்ட் விஜய் ஆவாங்களா பார்வதி இந்த எடுத்துட்டாங்க. வீக்? விஜய் பார்வதி, ஓ விஜய் பார்வதி. கன்ஃபார்ம்டா? ஏங்க நீங்க வேற அவன் வளரிட்டு இருக்கான், நீங்க வேற கன்ஃபார்ம் தான் வேற கேக்குறீங்க. ஓ இல்ல இமாத் ப்ரோ தான் சொன்னாரு இந்த மாதிரி லீக் பண்ணி விட்டா மாத்திடுவாங்கன்னு. அதுக்காகவாது விஜய் பார்வதி நல்லா பரப்பி விட்டுருங்க. கண்டிப்பா நான் சொல்லட்டுமா, அதன் அடிப்படையில் தான் நான் அந்த ட்வீட்டே போட்டேன். சரி, இன்னைக்கு நாளைக்கு ஓட்டு அது விட்டுட்டோம் அப்படின்னு. ஓகே. எஃப்ஜே கண்டிப்பா எவிக்ட் அவங்க சான்ஸ் இருக்குல்ல இந்த வீக்? தெரியலங்க எனக்கு. ஏன் ரெட்ரோல இருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. ஓகே. Exactly, Imad. How about Kani to கனி create வந்து some impact? இருக்குமா? Sure. அதாவது ரம்யா தான் செவுரு கட்டி வாழ்துன்னு பார்த்தா, கனி வந்து அந்த அந்த செவுருக்கே ஒரு காம்பவுண்ட் கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, புரியுதா? அவங்கள தூக்கிடலாமா? 2 வாட்டி அவங்க பேரை ரெடி பண்ணி மேடம் போல.
பேர் ரெடி பண்ணிட்டாங்களா? ஆமா, திவாகர் போறப்போ. திவாகர் போறப்போ இமாத் ப்ரோ இந்த அண்ட் வாரம் போன டபுளா வாரம் நோ சிங்கிளா? எவிக்ஷன். டபுளா சிங்கிளா? கண்டிப்பா டபுள் இருக்கும். கண்டிப்பா சீரியஸா சொல்றேன் அபி, ம். இந்த வீக் ஆக்ரோஷமா இருக்க போகுது. தட்ஸ் ஃபார் ஷோர். விஜய் சேதுபதி ஆக்ரோஷமா வருவாரா? எங்களுக்கு அதான் வேணும். கண்டிப்பா. சரி, நான் பாப்கார்ன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துக்கிறேன். யார் See, அடிச்சாலும் ஓகே தான். நீங்களே வந்து கேதர் இது பண்ணி பாருங்க. ஒரு டாஸ்க் கொடுத்தோம், அந்த டாஸ்க்கை ஃபுல்ஃபில்லாக முடியல, அண்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுவும் வந்து அன்வான்டா வெறும் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்தாரு, ஆமா. கத்துறாங்க, ம், நீங்க ம், கத்துறீங்கன்னு. ம். அந்த லெவல் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ம். அதை விட இன்னைக்கு இந்த வாரம் வந்து பயங்கரமா கத்திட்டாங்க. ம். பயங்கர ஓவர்லேப். யாரையாவது ஒரு 4 பேர் தூக்கி போட்டு மிதிப்பாரா? அதான் வேணும். அந்த கோவத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீக்கெண்ட்ல காட்டுவாங்க. பார்வதி நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப ட்ராக் மாறின மாதிரியே இருக்குல்ல. நானுமே அவங்கள தான் எனக்கும் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்தது. பட் அப்படியே ஏதோ ரொம்ப மாறிட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு சரியான பதில் செய்யணும்னு தான் சொல்லுவான். எங்க அவன்? போயிட்டு இருங்க, ஹரிஷ் ப்ரோட்ட கேட்போம். ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க. அவர் சாண்ட்ரா இல்ல? இல்ல, ஹரிஷ்மா பார்வதி. அது போன வாரம் அந்த மாதிரி 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஆடின கேமுக்கு அப்புறம் அவங்க ஆர்மில இப்படி ப்ரோ இருக்க முடியும். ஓகே, அதாவது அந்த சீக்ரெட் டச் பண்ணும்போது சாண்ட்ரா கரெக்டா? ஆமா ஆமா, அந்த வீக் நிஜமாவே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருந்துச்சு. இருந்தது, நல்லா ஃபயர் இருந்தது. எல்லாம் விட்டோம், ஆனா அதுக்கப்புறம் ஃபயர் அணைஞ்சிருச்சு. பாரு பெட்டர் தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருந்த ஸ்பேஸை எப்படி மாத்திட்டேன்னு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல விக்னேஷ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இல்ல, அது என்ன விக்னேஷ்? நேஷனல் ஆந்தம் மட்டும் தான் ப்ளே பண்ணல. இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருந்து பைசா வசூல் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் லாஸ்ட்ல வந்து இப்படி ஒரு ஃபிளாப் ஆகி we are all brothers and அதானே sisters அப்படின்னு இல்ல, ஆனா அதானே சாட்டிஸ்ஃபைடு நல்லது பெரும்பான்மையான காலமே இல்லையோ. சம்பவம் முடிஞ்சிருச்சு. சம்பவம் ஓகே, முடிச்சிருச்சு. கரெக்ட். ஆக்சுவலா கொஞ்ச நேரம் எப்படி இருந்ததுன்னா, இன்னைக்கு உள்ள ஒரு சண்டை நடந்தது பாருங்க, ஓவர்லாப்பிங்ல. அந்த மாதிரிதான் இப்போ ஒரு சண்டை ஒரு லாஸ்ட் ஒரு 2 ஹவரா போயிட்டு இருந்தது. அப்ப ஹரிஷ் நான் இனிமேட்டு மஞ்சள் சட்டையை மாத்திட்டு வெள்ளை சட்டையில வரேன். கருப்பு சட்டில் மச்சான். கருப்பு சட்டையா? இனிமே இன்னைக்கு சமாதானத்துக்கே கலரை மாத்துறோம் மஞ்சள் சட்டைன்னு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு. ஹரி, இன்னைக்கு ஒரு பிளாக் கலர் ஷேர்வானி வாங்கணுமே, அந்த கலர்ல வரேன். அந்த கலர். சீரியஸ் நோட் நான் சொல்றேன், பார்வையில் வீட்டு ஆக மாட்டாங்க. நான் சும்மா காண்டில் சொல்லிட்டேன். அவங்க எல்லாம் வந்து கடைசி வரையிலும் போவாங்க, ஏன்னா அவங்கள வச்சு அடிக்கணும் நம்ம. அதனால அவங்களுக்கு அதுக்காகவே உள்ள இருப்பாங்க. அப்ப நீ பார்வதி ஹேட்டர் கரெக்டா? பார்வதி ஹேட்டர் கிடையாது, பார்வதியோட மிகப்பெரிய ஹேட்டர். அதனாலதான் நீ வந்துட்டு கமருதீன் பத்தி பேசாதீங்க, அரோடாவை பத்தி பேசாதீங்க, இவங்கள பத்தி பேசுங்க அப்படிங்கிற. ஓ, இப்படி அப்படியே மெதுவா ட்ராக்க மாத்திட்டு கொண்டு வர. நான் வந்து ஷோவை பத்தி பேசுங்கன்னு சொல்றேன். ஆமா, ஷோல நல்ல பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம். வேற என்ன பேசுறாங்க? ஷோலயே அதான ப்ரோ காட்டுறானுங்க. உனக்கு சந்தேகம் இப்போ நைட்டு கரெக்டா 1:15 மணிக்கு, உனக்கு சந்தேகமா இருந்தா நைட் 1:15 மணிக்கு லைவ் பாரு. ஹரி ப்ரோ வந்து அரோரா. எனக்கு என்ன இந்த வாரம் எஃப்ஜே இல்ல ஹரிஷ், இந்த வாரம் எஃப்ஜே வந்து எலிமினேட் பண்ணானா நான் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். வாய்ப்பில்ல. இல்ல, எனக்கு இமாத் ப்ரோ கிட்டயும் ஹரி ப்ரோ கிட்டயும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அந்த இது இருக்குல்ல, நேத்தே பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த மேல தூக்கி போட்டார்ல பிரஜன், அப்புறம் அந்த டோரை பிளாக் பண்ணிட்டு அங்க வந்தது. அது வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜியா பாக்குறீங்களா, இல்ல அது வந்து தப்பு பண்ணிருக்கவே கூடாது அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்? தப்பு ப்ரோ. ஆஸ் பர் நீங்க கேம் வந்து இன்ட்ரெஸ்டா நீங்க கொண்டு போகணும் அப்படின்னா அது வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்துருக்கணும். அது வந்து தேடி கண்டுபிடிச்சி ஆக்சுவலா மேக்கர்ஸ் அதான் பிளான் பண்ணாங்க. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, தூக்கி போடுற மேல அப்படின்னு தூக்கி போட்டு முடிச்சு விட்டானுங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு ஆணியை கூட போட முடியாது போல இருக்குது. இவனுங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து ஒளிச்சு வச்சு வீக்கெண்ட் வார இறுதி வரைக்கும் அந்த நெக்லஸ் உங்கள்ட்ட இருக்கணும்னு சொன்னவரு வார இறுதி கூட போல. நீங்க நல்லா புடிச்சுக்கோங்க, இந்த டாஸ்க் வார இறுதி வரைக்கும் இல்ல கேளுங்க, அந்த லெட்டர் படி பார்த்தா இந்த டாஸ்க் வார இறுதி வரைக்கும் இருந்திருக்கணும். வார இறுதி இன்னைக்கு Thursday தான் ப்ரோ எப்பவுமே. அது கிடையாதுங்க. இது வந்து இல்ல இன்னும் ஒரு நாள் இருக்கு அபி. இன்னும் ஒரு நாள் இல்ல எனக்கு இல்லங்க, இன்னைக்கு தாங்க அபி பண்ணிருப்பாங்க. நேத்திக்கே நான் ட்வீட் போட்டேன். அபி
அபி நேத்திக்கே நான் ஆ ட்வீட் போட்டேன், பாத்தீங்களா அத? இந்த டாஸ்க் வந்து எவ்வளவு சீக்கிரம் பாக்கல. முடிப்பாங்க, இது ஒரே ஒரு முடிச்சிருவாங்க டவுட் மட்டும் ட்வீட் போட்டேன். கேட்டுக்கிறேன். இமாத் ப்ரோ, இப்போ நீங்க வந்து அவங்க மேல தூக்கி போட்டது ஃபவுலு, டோர் புடிச்சது தப்பு, இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பிக் பாஸ் என்ன பண்ணிருக்கலாம்னா, ஆல்டர்னேட்டிவ் ஒரு நெக்லஸ் அமிச்சு உங்க கேமே ஃபவுலு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டா ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிருக்கலாமே, ஏன் அதை சொல்லல? அப்படி பண்ணிருக்க எதுக்கு இவ்வளவு மாட்டாங்க அபி. டென்டன்சி அப்படி பண்ணி இருக்காங்க? இல்ல அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க. பண்ணிருக்கலாமே. ஏன் அப்படின்னா பண்ணிருக்கலாம். ஆனா ஏன் பண்ணலன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப ஹரிஷ் கேட்ட கேள்வி அதான். இப்போ நானும் இது மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். என்னன்னா இது ஒரு ஸ்டேல்மேட் ஆயிடுச்சுல ஷோ. இத பிரசன்ட் தூக்கி போட்டதுனால இது ஒரு ஸ்டேல்மேட் சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் அதனாலதான் அதை டேவே செகண்ட் ரீஸ்டார்ட் டேவே பண்ணலாமேன்னு கோவத்துல கேக்குறேன். இருந்தாரு. அது இல்ல இவங்க ப்ரோ, பர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடி இல்ல அபி. அதனாலதான் சொல்றேன். இல்ல, ஸ்டேல்மேட்னா அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, திருப்பி இவங்களோட எஃபர்ட்டை இன்வாலிடேட் பண்ணிட்டு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நெக்லஸ கொடுத்து ஸ்டோர் வழியா திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா, அப்ப அந்த ஏ டீம் வந்து விளையாண்டுருப்பாங்கல்ல. அப்படி பண்ணலையே அவங்க. அவங்க இல்ல அதோட அபி, இல்ல அபி, அப்படி பண்ணா திரும்பியும் what these guys will do, you know, they'll be all sitting around in chairsல அப்படியே சுத்தி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. they அபி they can't think, அபி. This group really can't think. எக்ஸாக்ட்லி So அஞ்சலி சொன்ன மாதிரி அபி இந்த கேமுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா போட்டு அங்கே கொடுத்தாச்சு. ஓகே, இந்த நெக்லஸை நீங்கள் எடுக்கணும், இந்த நெக்லஸை நீங்கள் ஒளிச்சு வைக்கணும், பாதுகாப்பாக வாடகை இறுதி வரைக்கும் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குங்க உங்கள் மைண்டில்? இவங்க அதை வந்து ஸ்டீல் பண்ணி வச்சுப்பாங்க. வார இறுதி வரைக்கும் எதுக்காக டைம் கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க ஸ்டீல் பண்ணி வைக்கிறத அவங்க எப்படியாவது தேடி அவங்க எடுத்து அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கேம் அந்த இடத்துல மாறும். இதுதான் கேம். இவர் துபுக் 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 துபுக்குன்னு போயிட்டு அப்படி தூக்கிட்டு வந்து மேலே தூக்கி போட்டாருன்னா அது கேம் கிடையாது. இல்லைம்மா, நான் நம்ம இது ஒண்ணு ஃபவுலு பேசணும்ல. இங்க பாருங்க. இதுல நான் ஃபவுலு இல்லைன்னா நான் சொல்லல. இது வந்து வார இறுதியில இது எப்படி கொண்டு போவாங்கலாம் எனக்கு தெரியாது. என்ன நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அத ஒளிச்சு வச்சிருந்தா இன்னும் கேம் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா போயிருக்குங்கிறேன். ஏன்னா, அத ஒளிச்சு வச்சு சப்போஸ் இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கள்ட்ட இருந்து அத வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு கேம் போயிருக்கும். ஆக்சுவலா ஓகேங்களா? கரெக்ட். இவங்க How about the இவங்க first part? ஆ? இல்ல How about the இல்ல first part? அந்த டோரை ஹோல்ட் பண்ணிட்டு வந்து எடுத்த வரைக்கும். again அபி, அப்படி இல்ல டோர க்ளோஸ் பண்ணி வச்சது வந்து ஸ்ட்ராட்டஜி தான். அதெல்லாம் நான் அப்ரிஷியேட் ஓகே. பண்ணுவேன். ஏன்னா அங்க அப்படிதான் பண்ண முடியும். yeah, ஸோ அந்த அந்த exactly. ஸ்ட்ராட்டஜில நான்லாம் அகெயின்ஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். அது விக்கல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சது எல்லாமே வந்து ஃபவுல் அதெல்லாம் கிடையாது. அது அவன் ஸ்ட்ராட்டஜி. இவங்க அவன் முட்டை அதை எடுக்க பண்ணான்ல. போகாம வந்து நீங்க என்ன காப்பாத்திருக்கலாம். பண்ணிருக்கணும்? நீங்க என்ன அது பண்ணீங்க? ஒரு லாலிபாப்புக்கு ஆசைப்பட்டு நீங்க அங்கேயே நிற்பீங்க. முட்டை ஐ நீட் லாலிபாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க தட் இஸ் அந்த இடத்துல தானே இவங்க மிஸ்டேக் பண்றாங்க. அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க? எப்படியாவது நம்ம அதை எடுக்கணும், எனக்கு லாலிபாப் முக்கியம் இல்லடா, எனக்கு நெக்லஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓடினாங்கல்ல. அதை ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கல்ல. அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனா அவர் தூக்கி மேல போடாம இருந்து உள்ள எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்தாங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். ஏன்னா அதை இவங்க சர்ச் பண்ணி எடுத்து இவங்க எடுக்காத மாதிரி இவங்க காட்டிக்கிட்டு, ஏன்னா வார இறுதியில அவங்கள்ட்ட இருக்கணும். அதை இவங்க அங்கேருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் இவங்க வந்து சேஃப்கார்டு பண்ணணும்ல. ஸோ அந்த இடத்துல யா ஒரு யா கேம் போகும்ல. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அது. இதுதான் மேக்கர்ஸ் பிளான் பண்ணியிருப்பாங்க. இல்ல அவரு திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ் மாதிரி திங்கிங் அவுட் சைட் த அவுட் சைட் பில்டிங் த ஹவுஸ் பண்ணிட்டாரு. பெட்டர், அவுட் சைட் த ஹவுஸ் பெட்டர் ஆமா. அவரு. பட் இத வந்து அட்லீஸ்ட் இப்ப வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி சார் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பயங்கரமா விளையாடிட்ட மாதிரி தே ஆர் லைக் சோ ப்ரவுட் ஆஃப் தெம்செல்ஸ். இது வந்து இல்ல கண்டிப்பா அவங்க திருப்பி போய் எனக்கு அவங்க பிடிச்சிருந்துச்சு. மேல போட்டுட்டு கேமரா கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நாங்க மேல இந்த மாதிரி இதுமே இருக்கு, தப்புன்னா சொல்லுங்க, தப்புன்னா சொல்லுங்க அப்படின்னு போய் கேட்டாங்க. பட் பிக் பாஸ் எதுவும் சொல்லல. சரி ஓகே, உங்க பாயிண்ட்டுக்கே வர, அவங்க சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் இல்ல. பட் ஆனா வந்து பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, பாதுகாக்கிறது இது ஒரு பகுதி தான், இதுல வின் பண்ண முடியலன்னா நான் அந்த டெய்லி ஒரு டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்கின் அடிப்படையில யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்த மாதிரி நான் பாக்குறேன். ஸோ எனக்கு இது வந்து பேட் மூவாவும் தெரியல, ஃபவுல் மாதிரியும் எனக்கு எனக்கு தெரியல பர்சனலா. இந்த எனக்கு கேமை பிடிச்சதா இருந்தது. இன்வாலிடேட் பண்ணாலும் அந்த கேம் பிரகாரம் அவங்க வின் இல்ல. அதாவது உள்ள அது விளையாண்ட அந்த டாஸ்க் கேம் படி. பிரகாரம் ஆமா. அந்த கேம் பிரகாரம் அவங்க வின், அதை நம்ம அக்ரி பண்ணலாம். ஆனா பிரஜின் தூக்கி வெளில போட்டதுங்கிறது வந்து அது அந்த இடத்துல கேம் ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஸோ அது வந்து ஏத்துக்க முடியாது. அது சரி ப்ரோ. இல்லையே ப்ரோ, அது கேம் ஸ்டாப் ஆகல. ஏன்னா இவங்க they still இல்ல had அபி, a அபி chance to அபி நீங்க they அப்படி had a யோசிக்க chance to இல்ல அபி. nullify இல்ல. அவர் தூக்கி வெளில போட்டதுனால உள்ள ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட் மாறிடுச்சு. உங்களுக்கு அது புரியுதா? இல்ல 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 ப்ரோ, ஏன் மாறலன்னு நான் சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்து இவங்களோட நெக்லஸ் எடுக்கிறதுக்கு there were lot of chances. அதை இன்வாலிடேட் பண்ணி டோட்டலா இவங்களோட கேமை நல்லிஃபை பண்றதுக்கு இந்த டீம் கிட்ட ஒரு சான்ஸ் இருந்தது, என்டர்டெயின் பண்ணவும் சான்ஸ் இருந்தது. பட் இவங்க எல்லாருமே சோம்பேறித்தனமா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. இப்போ அதெல்லாம் இவங்க தூங்குறாங்க தூங்கல, நம்ம அந்த பிரச்சனைக்கெல்லாம் வரவே இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பிரஜன் அந்த அந்த செயினை சாரி அந்த நெக்லஸை வீட்டுக்குள்ள எங்கேயாவது ஒளிச்சு வச்சு
அதை இவங்க எடுத்துட்டு இவங்க எடுக்காத மாதிரி இவங்க வந்து ப்ரோ நாங்க எடுக்கவே இல்லையே அந்த அப்படிங்கிற மாதிரி இவங்க இல்ல காட்டிக்கிட்டு இவங்கள்ட்ட இருந்து மறுபடியும் அந்த நெக்லஸ் நம்ம எடுக்கணும். நீங்க 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 ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை யோசிங்களா. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வந்து பாதுகாக்கிறதுக்காக தூக்கி போட்டாருங்கிறது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ரைட்டு. என் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போறதுக்கு மேக்கர்ஸ் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத நான் சொல்றேன். உங்க பாயிண்ட்டை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். என்னோட பாயிண்ட் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். அதை பிரஜி நாங்க தூக்கி போடாம அதை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்து அது இவங்க எல்லாம் சேர்ந்து தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட இருந்து மறுபடியும் அதை நம்ம எப்படி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் வேற மாதிரி போயிருக்கும். அந்த இடத்துல இல்ல ஸ்கிரிப்ட் பயங்கர இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்குங்கிறேன். இல்ல அது போயிருக்கும் நம்ம ஹைப்போதெட்டிக்கலா திங்க் பண்ண. பட் நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ இது தப்பா இருந்துச்சுன்னா, இல்ல நீங்க வந்து இந்த நகை விஷயத்த தப்பாவே பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இதன் அடிப்படையில மேடம் நான் அது உங்களுக்கு தப்புன்னு நம்ம புரியுதா யாருமே உங்களுக்கு? சொல்ல மேடம். அது